வணக்கம். குழந்தைங்கள வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய சவால் இல்லையா? குறிப்பா அவங்க கோவப்படும் போதும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கும் போதும், நாமளே பல நேரங்கள்ல ரொம்ப குழம்பி போயிருப்போம். இன்னைக்கு இந்த தொகுப்புல குழந்தைங்களோட இந்த உணர்ச்சி புயல்களை எப்படி ரொம்ப சுலபமா ஒரு அழகான உதாரணத்தோட கையாளலான்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெரிய புயல உங்களால எப்படி அமைதிப்படுத்த முடியும்? இந்த கேள்வியை நான் ஏன் கேக்குறேன்னா, பல நேரங்கள்ல நம்ம குழந்தைங்க கோவத்துல கத்தும்போது இல்லனா அழும்போது நாமளும் ஒரு பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு கையறு நிலையில நிப்போம், அப்படிதானே? என்ன பண்றதுனே தெரியாது. அந்த புயலை எப்படி எதிர்கொள்றதுங்கிற விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். பகுதி 1. உள்ளுக்குள் வீசும் புயல். ஒரு குழந்தை மனசுக்குள்ள வர்ற கோபம் திடீர்னு உருவாகிற ஒரு கடுமையான புயல் மாதிரி. இத நல்லா புரிஞ்சுக்க அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட கதைய பாப்போம். அர்ஜுன் ரொம்பவும் தங்கமான ஒரு குழந்தை. ஆனா அவனுக்கு பிடிச்சது நடக்கலைன்னா அப்படியே மொத்த நிலைமையும் தலைகீழா மாறிடும். ரொம்ப கோபமா கத்துவான், பொருட்களை தூக்கி எறிவான், ஏன் வார்த்தைகளால மத்தவங்கள காயப்படுத்த கூட செய்வான். இதையெல்லாம் பார்த்து அவனோட அம்மா ரொம்பவே சோர்வடைஞ்சு போய்த்தாங்க. குழந்தைங்கள வளர்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது எவ்வளோ பெரிய மன உளைச்சல்னு கண்டிப்பா புரியும். பகுதி 2. தோட்டக்காரரின் அணுகுமுறை. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து வெளியே வர அர்ச்சனோட அம்மா மீனா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி கிட்ட உதவி கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு ஆழமான தோட்டக்காரர் அணுகுமுறையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது எவ்வளவு அருமையா இந்த நிலைமையை விளக்குதுன்னா, ஒரு பக்கம் புயல்ல சிக்கித் தவிக்கிற ஒரு சின்ன மரத்தையும், மறுபக்கம் கோபத்துல இருக்கிற ஒரு குழந்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அந்த மரம் புயலோட சண்டை போடல, அது புயலால தாக்கப்படுது. அதே மாதிரிதான் நம்ம குழந்தையும் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அந்த நேரத்துல ரொம்பவே திணறாங்க. சரி, அந்த புயல ஒரு தோட்டக்காரர் எப்படி எதிர்கொள்வாரு? அவர் போய் அந்த இயற்கையோட சண்டை போடுவாரா? நிச்சயமா கிடையாது. மாறா அவர் ரொம்ப தெளிவா ஒரு 5 படிகளை பின்பற்றுவாரு. 1. அமைதியா இருக்கிறது. 2. இடைவெளி கொடுக்கிறது. 3. கவனிக்கிறது. 4. வழிகாட்டுகிறது. அப்புறம் 5. வலிமைய உருவாக்குறது. இந்த 5 விஷயங்கள் தான் நம்ம குழந்தைங்கள இந்த கோபத்திலேருந்து மீட்டெடுக்க போற அடிப்படை மந்திரங்கள். பகுதி 3. காற்றை எதிர்கொள்ளுதம். உணர்ச்சி புயல் அதோட உச்சியில இருக்கும்போது நாம என்ன செய்யணும்? இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். முதல் படி, தோட்டக்காரர் போல நாம அமைதியா இருக்கணும். மீனா சொல்ற மாதிரி, ஒரு குழந்தை கோபமா இருக்கும்போது நீங்க திருப்பி கத்தாதீங்க. உங்களோட அமைதிதான் அவங்களுக்கான பாதுகாப்பு. புயல் வரும்போது ஒரு தோட்டக்காரர் எப்படி பதட்டப்படாம இருக்காரோ, அதே போல நீங்களும் ஒரு பாதுகாப்பான துறைமுகமா ரொம்ப அமைதியா இருக்கணும். அடுத்து 2வது படி, புயலின் போது கொஞ்சம் இடைவெளி கொடுங்க, காத்திருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புயல் பயங்கரமா வீசிட்டு இருக்கும்போது எந்த ஒரு தோட்டக்காரராவது போய் அந்த மரத்தை சரி செய்ய முயற்சி பண்ணுவாரா? மாட்டார் இல்லையா? அதே போல உங்க குழந்தை கோவத்தோட உச்சியில இருக்கும்போது அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கவோ இல்ல அந்த பிரச்சனைய உடனே தீர்க்கவோ முயற்சி பண்ணாதீங்க. அந்த உணர்ச்சி புயல் கொஞ்சம் தணியிற வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. இப்போ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். பகுதி 4. வானம் தெளிந்த பிறகு. புயலோட பாதிப்புகள்ல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்ற நேரம் இது. இதுல 3வது படி என்னன்னா, புயல் முழுசா ஓய்ந்த பிறகு கவனிக்கிறது. காத்து நின்ன உடனே தோட்டக்காரர் எப்படி அந்த மரத்தை ரொம்ப மென்மையா சரி பாக்குறாரோ, அதே போல குழந்தையோட கோபம் முழுமையா தணிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பக்கத்துல கூப்பிட்டு, எதுவும் உன்னை கோவப்படுத்துச்சு அப்படின்னு ரொம்ப அன்பா கேளுங்க. அவங்க சொல்றத முழுமையா காது கொடுத்து கேளுங்க. 4வது படி, கடுமையா தண்டிக்காதீங்க, வழிகாட்டுங்க. உடைந்த கிளைகளை ஒரு தோட்டக்காரர் எப்படி ரொம்ப கவனமா வெட்டி விடுறாரோ, அதே போல குழந்தை செஞ்ச தப்ப அன்பால திருத்துங்க. நீ கோவப்படுறது நியாயம்தான், ஆனா அத கத்தி வெளிப்படுத்துறதுக்கு பதிலா வார்த்தைகளால எப்படி சொல்றது அப்படிங்கறத உங்களுக்கு மெதுவா சொல்லிக் கொடுங்க. பகுதி 5. வேர்களுக்கு உணவளித்தல். எந்த ஒரு புயலும் வீசாத ரொம்ப அமைதியான நாட்கள்ல நாம அன்றாடம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இதுதாங்க. 5வது படி, ஒவ்வொரு நாளும் வலிமைய உருவாக்குறது. மரம் வலிமையா இருக்கணும்னா தோட்டக்காரர் தினமும் அதுக்கு தண்ணீர் ஊத்துற மாதிரி நாமும் தினமும் நம்ம குழந்தைங்க கூட நேரம் செலவிடணும். அவங்களுக்கு பொறுமை, கருணை, அப்புறம் உணர்ச்சிகளை எப்படி கையாள்றதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இது கண்டிப்பா அவங்களோட வேர்களை ரொம்ப வலுவாக்கும். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனோட அம்மா இந்த 5 படிகளையும் ரொம்ப தொடர்ந்து பின்பற்றியதுனால அவன்கிட்ட ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான மாற்றம்.
அர்ஜுனோட கோபம் கணிசமா குறைஞ்சிடுச்சு. அவன் எதற்கெடுத்தாலும் கத்துறதுக்கு பதிலா தன்னோட உணர்ச்சிகளை ரொம்ப அழகா வார்த்தைகளால பேசத் தொடங்கிட்டான். இது எவ்ளோ பெரிய வெற்றி பாத்தீங்களா? நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை எல்லாம் மீனாவோட இந்த அழகான வரிகள் ரொம்ப சுருக்கமா சொல்லிருது. குழந்தைகள் மரங்களைப் போன்றவர்கள். நாம் அவர்களை கவனமாக கையாண்டால் அவர்களுக்குள் இருக்கும் புயல் கூட அமைதியாகிவிடும். இது குழந்தை மேலேயோ இல்ல பெற்றோர் மேலேயோ எந்த ஒரு தப்பும் சொல்லாத முற்றிலும் அன்பான ரொம்ப கனிவான ஒரு பார்வை. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைகளிடம் வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது நாம சண்டையிட்டு அழிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை கிடையாது. அது நாம சரியா புரிஞ்சுகிட்டு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய ஒரு உணர்வும் மட்டும்தான். இந்த உண்மை நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய ஒண்ணு. இறுதியா உங்ககிட்ட ஒரு பெரிய ரொம்ப ஆழமான கேள்வியை முன் வச்சு இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நீங்க புயலோட சண்டையிட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அந்த மரத்தை அன்பா பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வியை உங்களை நீங்களே கொஞ்சம் அமைதியா கேட்டு பாருங்க. மீண்டும் இது போல இன்னொரு அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.